தொடக்கூடாதா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே, சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தே. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. நீரில் வராமல் நெஞ்சில் தராமல் ஆசை விடுவதில்லை, ஓய் ஆசை விடுவதில்லை. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். இருவர் ஒன்றானால் ஒருவர் என்றானால் இளமை முடிவதில்லை, இளமை முடிவதில்லை. எடுத்துக் கொண்டாலும் கொடுத்து சென்றாலும் பொழுதும் விடுவதில்லை, ஓய் பொழுதும் விடுவதில்லை. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். பக்கம் இல்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தம் தெளிவதில்லை, பித்தம் தெளிவதில்லை. வெட்கமில்லாமல் வணங்கி செல்லாமல் ஸ்வர்க்கம் தெரிவதில்லை, ஓய் ஸ்வர்க்கம் தெரிவதில்லை. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். பழரச தோட்டம் பனிமல கூட்டம் பாவை முகமல்லவா, பாவை முகமல்லவா. அழகிய கால்கள் பழகிய நாட்கள் ஆயிரம் சுகமல்லவா, ஆயிரம் சுகமல்லவா. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். வாங்கம்மா, மெல்ல பார்த்து. சார் வாங்க. ஆ ஆ
போயிட்டு வாங்க தம்பி. உங்க அக்கா மாமா அம்மாவை நான் கேட்டதா சொல்லுங்க. சரி சாமி. அம்மா வாணி, இந்த கவரை சதானந்த சுவாமி கிட்ட கொடுங்க. உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு அவர் செய்வார். பொண்ணு கல்யாண விஷயத்தை அக்கா கிட்ட சொல்றதுக்கு மறந்துடாதீங்க தம்பி. மறக்க மாட்டேன். அக்கா அக்கா, என்னடா பிரீஃப் கேஸோட இங்கே வந்துட்ட? நான் என்ன வீட்டுக்கே போறக்கா, ஊர்ல இருந்து நேரம் இங்கதான் வர. ஜர்னி எப்படி இருந்துச்சு? ஜெவனிக்கு என்னக்கா, நான் ஊருக்கு போகாம இருந்தா லைஃப்ல பெரிய அதிர்ஷ்டத்தை மிஸ் பண்ணிருப்பேன். இஸ் இட்? அவ்வளவு நல்லா இருந்துச்சா? நிச்சயமா. அந்த பசுமை நிறைஞ்ச மரங்களும், அந்த பொன் விளையிற நிலங்களும், அந்த ஆத்துக்கரை காத்தும், மேகம் ஊர்ந்து போற மலைகளும், உயர்ந்த கோபுரங்களும், அங்க இருக்கிற மனுஷங்களும் அவங்க மனசும் சூப்பர் அக்கா. அது சரி, மாமா உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாரா? மாமா மட்டும் இல்ல, சாமி இல்ல, அந்த ஊரே சேர்ந்து என்ன அன்பா பாத்துக்கிட்டாங்க. உன்னை எல்லாருமே கேட்டதா சொல்ல சொன்னாங்க. முக்கியமா மாமாவோட பொண்ணுல ஜானகி. இந்த ஜானகி என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டா. நான் ஊருக்கு புறப்படும் போது அவங்க அப்பா வந்து இங்கேயே அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பேசணும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாருக்க. உண்மைதாண்டா, அது நம்ம கடமை. ஜானகி மகாலட்சுமி மாதிரி இருப்பா. மாமா இதுக்கு முயற்சி பண்ணிருந்தாருன்னா அந்த பொண்ணு காரியம் முடிஞ்ச மாதிரி இருக்கா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயமா புண்ணியம் செஞ்சிருக்கணுக்கா. அதுக்கு என்னடா? அந்த பொண்ணோட கண்ணு, சிரிப்பு, நடை, உடை, பாவனை எல்லாம் ரவிவர்மா எழுதுற ஓவியம் மாதிரி இருக்குக்கா. என்னடா இது வண்ணட பலமா இருக்கு? நீ பேசுறத பார்த்தா அந்த பொண்ணை நீயே கட்டிக்க போல இருக்கே. ஏ, கட்டுன தப்பா? கட்டிக்கிறது தப்பு இல்ல, அது அவ்வளவு சுலபமும் இல்ல. வரதட்சணை, சீசனத்தி, ஆஸ்தி என்ன, அந்தஸ்து என்ன, சம்பிரதாயம் என்ன, இதுக்கெல்லாம் நம்ம அம்மா சம்மதிக்க வேண்டாமா? இந்த கேஸுக்கு இதுதான் மெயின். ஏன் எதுக்கு சம்மதிக்காது? பட்டிக்காட்டு பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம அம்மா ஒத்துக்கவே போறதில்ல. வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ண நான் சம்மதிக்கணுமே. இந்த பாயிண்ட்க்கு அப்பீலே இல்ல. பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஜானகியோட என் கல்யாணம் நடந்தாகணும். அதுவும் நான் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி. அப்படி இல்லடா. டேய் ராமு, ஆஹா அப்படியா? வெரி கிளாட். அக்கவுண்டன்ட் சார், எங்க பெரியம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கான். நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன். பெரியப்பாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 60-70 வயசு இருக்கும். 60-70ல ஆரோரவா? முயற்சி திருவினையாக்கும். சீனியர் சார், இந்தாங்க 2 சாக்லேட் எடுத்துக்கோங்க. என்னடா டபுள் ப்ரமோஷனா? ஆமா சார், எனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் 2 ஆண் குழந்தைங்க. ஏண்டா கண்ணையா, உனக்கு ஏற்கனவே 5-6 குழந்தைங்க, அதுல இது வேறயா? அவன் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கான். நம்மால முடிஞ்சதை நாம செய்வோம். கண்ணையா, ஆபீஸ் நேரம் போக மத்த நேரமெல்லாம் பெட்ரூம்லயே இருப்பியா? பெட்ரூம் சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு, நான் வரேன். இருக்கிறவன் அள்ளி முடியறான், நம்ம எங்க முடியறது? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேம்மா. என்ன விஷயமா? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்னமா புதுசா புதிர் போட்டுக்கிட்டு இருக்க? உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னாலும் அவங்கள வெளியே அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம். சொல்றதை கேட்டா போதுமா? அமெரிக்கா போறதுக்குள்ள தம்பிக்கு கல்யாணம் பண்ணிடணுமா? இப்ப அதுக்கு என்னமா அவசரம்? அவன் அமெரிக்கா போயிட்டு தான் வரட்டுமே. நம்ம அந்தஸ்துக்கு அவன் என் பொண்ண தரேன்னு சொல்லுவான். கோடீஸ்வரன்லாம் கூட நம்ம வீட்டு வாசல்ல கியூல நிப்பாங்க. அப்ப அதுல ஒருத்தைய செலக்ட் பண்ணி கல்யாணத்தை பிரம்மாண்டமா மூக்குல எல்லாரும் கை வைக்கிறா போல பண்ணணும். நீ ஆசைப்படுறதுல தப்பு இல்லம்மா, ஆனா காலம் ரொம்ப கெட்டு கிடக்கே. ஏமா அப்படி சொல்ற? என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு அமெரிக்கால இருந்து வரப்போ ஒரு வெள்ளைக்காரைய கூட்டிட்டு வந்துட்டாரு. இவன் கூட அங்க ஒருத்தைய கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வரமாட்டான்னு என்னமா நிச்சயம்? நம்ம ராம அப்படி செஞ்சுட்டு வருவானா? இவன் செய்ய மாட்டான். அங்க பழக்க வழக்கங்க அப்படி செய்ய வைக்கும். அதோட வயசு அந்த மாதிரி பெரியவங்க யாரு இருக்காங்க கண்டிக்கிறதுக்கு? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு அப்பப்பா என்னம்மா யோசிக்கிற? யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. இன்னும் 10-15 நாள் கூட டைம் இல்ல. அதுக்குள்ள நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த பொண்ணு எங்க தேடுறதுன்னு நீ தேடவும் வேண்டாம், அந்த கவலையும் உனக்கு வேண்டாம். அவனே பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டு இங்க வந்திருக்கானா. முடிவு பண்ணிட்டானா? கல்யாணமே முடிஞ்ச மாதிரின்னு வச்சுக்கையே. எல்லாருக்கும் வாக்கு கூட கொடுத்துட்டானா? வாக்கு கொடுத்தானா? யாரு யார் அந்த பொண்ணு? அதாம்மா தசம்பதி மாமாவோட பொண்ணு ஜானகி. ஜானகியா? சிச்சி, அந்த பட்டிக்காட்டு கருப்பாய கட்டிக்கிட்டா நான் என்ன ஆகுறது? என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? இப்படி பட்டிக்காட்டை பத்தி பேசினா அவன் கல்யாணம் நடந்த மாதிரிதான்.